போன எபிசோடு வந்து இவனுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடந்திருக்கும். இந்த பையன் வந்து ஹீரோ சாவடிக்கிறதுக்காக வந்திருப்பான். நம்மளும் அதுல இருந்து பாக்கி எபிசோட பார்ப்போம். பவர் ஏத்திட்டு ஹீரோ அடிச்சதுல ஹீரோவே பறந்துட்டான். ஹீரோ அடிக்கலான்னு போனா அவன் அதையும் அசால்ட்டா தடுத்துட்டான். உனக்கு யாரோ ஒரு ஆள் உதவி பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ ஒழுங்கா செத்து போயிடு. அவன் அடிச்சதுல ஹீரோக்கு எதுவும் பெருசா ஆன மாதிரி தெரியல. நீ வந்ததுல இருந்து ரொம்ப தான் என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்க. தம்பி நீ உண்மையா ஸ்ட்ராங்கா தான் இருக்க. நானே உனக்கு பழைய கலையோட சக்தி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பழைய கலை வந்து யாருக்கிட்டயுமே இப்ப கிடையாதுடா. ஹீரோ வந்து அவனோட சக்தியை வெளில எடுத்துட்டு வரான். என்ன மாதிரி உங்ககிட்டயும் இந்த சக்தி இருக்கா? நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு கிடைச்ச அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவன் உயிராச்சு நான் காப்பாத்துவானே. ஹீரோகிட்ட அவன் பயங்கரமா அடி வாங்கிட்டான். 2 பேருக்கு இடையில அங்க சமத்தியான சண்டை போயிட்டு இருக்கு. அந்த பையன் வேற ஹீரோகிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டான். இந்த மாதிரி நடக்கும்ன்றத நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பண்ணது எல்லாமே இப்ப வேஸ்டா போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய நேரமா இப்ப வந்துட்டு அந்த பையன் வந்து இவங்க 2 பேரும் கமாண்ட் கொடுத்துட்டான். அந்த பையன் வந்து ஹீரோக்கு ஸ்னைப்பரை போடுறான். ஏதோ ஒண்ணு வரது ஹீரோக்குமே தெரிஞ்சுட்டு ஹீரோ தப்பிக்கலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சி பட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல வேலை ஹீரோமே வந்து தப்பிச்சுட்டான். அவன் திருப்பியுமே அதே மாதிரி இன்னொன்னு தாக்குறான். சூப்பர் சென்ஸ் வச்சுதான் ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்துலயும். நம்ம வேற சீக்கிரமா அந்த இன்னர் வெல்ட்டுக்குள்ள போயாகணும். கண்டிப்பா நமக்கு சின்னதா வச்சு கேப் தேவைப்படும். அதுக்கு கல்டிவேட்டருக்காக தயாரிக்கப்பட்ட ஆயுதம் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனையா தான் இருக்கும். அவன் வந்து ஹீரோ திருப்பியும் தாக்கிட்டானோ ஹீரோ வந்து அந்த உள்பகுதிக்குள்ள போயிட்டான். பட்டுன்னு இதுக்குள்ள நேரம் வந்து ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஹீரோ அவனோட காயங்களை அங்க மொத்தமா சரி பண்றான். அவனுக்கு தாக்குனது வேற ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அது உள்ள ஹீரோ இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நேரம் வந்து வெளில ஸ்லோவா தான் போகும். அவனை பண்ண அட்டாக்ல இருந்து ஹீரோ அசால்ட்டா தப்பிச்சிட்டான். அதை வச்சு இவன் வாங்கின அடியில இப்பதான் கண்ணையை திறக்கிறான். அவனை நிப்பாட்டிட்டானுல. அப்ப அந்த வெப்பனுக்கு அப்ப சார்ஜ் தேவைப்படும் நினைக்கிறேன். சூப்பர் சென்ஸ் வந்து ஹீரோக்கு அப்பப்பதான் வேலை செய்யற மாதிரி தெரியுது. ஹீரோ வந்து அவனோட கோல்டன் பாடி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பாக்குறான். இந்த பையன் அதை பாத்துட்டான். என்னடா பாத்துக்கிட்டீங்க, நம்மளோட திட்டத்தை செயல்படுத்துங்கடா. பாருடா நீ எல்லாத்தையும் போய் நிப்பாட்டிடு. அவன் அதுக்கு மேல கண்டிப்பா சாக போறது கிடையாது. நீ இப்ப என்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னோட எனக்கு எதுவுமே இனிமேல் தேவை கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு ஒழுங்கா வெளில போயிடுங்க. அப்பனா நீ அவன் கூட போய் செத்துரு. இந்த கூட்டத்துல இருந்து இந்த பையன் வெளில வந்த மாதிரி தான் தெரியுது. அது சரிதான். உள்ள போறவங்களுக்கு இப்படிதான் அற்புதம் நடக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. அந்த கோல்டன் பாடி வந்து 5வது லெவலுக்கு போயிட்டு முன்ன இருந்ததோட அந்த ஆன்மீக நெருப்புமே ரொம்ப பயங்கரமா எரியுது. மேல இருந்து ஒரு ரோபோ வேற தாக்குது. அது தாக்குனனால ஹீரோவால சுத்தமா நகர கூட முடியல. அது அப்படியே ஹீரோவையும் அவனையும் பிடிச்சி வேற உள்ள இழுக்குது. ஹீரோவால அங்க சுத்தமா நகர கூட முடியல. அவனை சுத்தி வேற ஏதோ ஒண்ணு வருது. அந்த நேரம் பார்த்து ஸ்னைப்பருமே தாக்குறானோ. அண்டர் டெக்னிக்ல தான் 2 பேரும் மாட்டிக்கிட்டானோ. அதை உடச்சிட்டு ஹீரோ வெளில தான் போக பாக்குறான். அது உடையற மாதிரி வேற தெரியல. அந்த வேற தண்டர் எல்லாம் தாக்குது. தம்பி நீ என்ன பண்ணாலுமே அது கண்டிப்பா உடைய போறது கிடையாது. இப்போதைக்கு அங்க போய் நீ தாக்குறதுனால அந்த மின்னல் தான் நம்மள நோக்கி வேகமா வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை கண்டிப்பா உடைச்சிடலாம், கவலைப்படாது. அவன் வேற தடுக்கிறதுக்கு மேல போயிட்டான். மொத்தமா இப்போதைக்கு அவன் மேலதான் அடிக்குது. அவன் அதை உடைக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை சீக்கிரமா கொன்னுடுங்க. நம்ம இப்ப சுட்டா கண்டிப்பா புல்லட் உள்ள போகாதுன்னு தான் அவனு சொல்றான். பாருடா நான் வேற இந்த இதில வசமா மாட்டிக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். அதுக்கடுத்து நீங்க இருந்து வெளில போயிடு பட்டுன்னு. சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய கலைகளை பாத்துட்டேன்டா. அது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சீனியர் நீங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் கண்டிப்பா வீணடிக்க மாட்டேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா எனக்கு ஒரு கலரை போட்டு கட்டிடுறா. என்னோட பேர் வந்து சன் செங்குன். இதுல இருந்து வெளில போறதுக்கான வழியுமே ஓப்பன் ஆயிட்டு அவர் ஹீரோ வெளில தான் இங்க போக சொல்றாரு. அவர் அதுல வசமா மாட்டிட்டாலுமே ஹீரோ வந்து வெளில வந்துட்டான். அவர் ஹீரோவை காப்பாத்திட்டு அங்க இறந்து போயிட்டாரு. இந்த பயல வேற ஹீரோ தான் தேடிக்கிட்டு இருக்கானோ. ஹீரோ வேற அங்க சம கோவத்துல இருக்கான். அவனுல வேற ஹீரோ அங்க பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். வந்தவங்களுக்கு அங்க மரணடி வந்துட்டு மழை வேற அதுக்கு அடுத்து பெய்யுது. பழைய கலைகளோட பாதையில தான் அதுக்கு அடுத்து போக போறேன். போறதுக்கான வழியுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரணத்துக்கும் வாழ்க்கைக்குமே நான் இடையில நடந்து பாத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நானும் சத்தியை தேடி தான் போக போறேன். அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஆசையை வந்து ஹீரோ அவருக்காக பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான். மலைக்கு பின்னாடி இருக்கிற கோயில தான் காட்டுறாங்க. மாஸ்டர் அண்ட் சன் செங்கனுமே ஹீரோ சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இங்க பாரு நீ சொல்றத பார்த்தா ஹீரோ அப்படி அப்ப போச்சான். மாஸ்டர் கண்டிப்பா அது பயங்கரமா தான் இருந்திருக்கும். அவன் கண்டிப்பா ஈஸியா எல்லாம் உயிர் பழிச்சிருக்க மாட்டான். அவன் எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு போயிருப்பானா. அந்த இம்மார்டல் பொண்ணுகிட்ட தான் வச்சு 30 கத்திருப்பான் கண்டிப்பா. மாஸ்டர் நீ கூட அந்த கெட்ட கனவுல இருந்து வெளில வந்து இன்னும் உயிரோட தானே இருக்க. பாரு எனக்குமே அந்த கனவுல ஒண்ணுமே கிடைக்கலையே. மாஸ்டர் நீ பேசாம போய் ஓய்வு எடுக்கலாமே. நானே இந்த பிரச்சனையை பார்த்து பண்ண. நான் நியூ ஸ்டார்ல இருந்து எதுக்காக சீக்கிரமா வந்தேன். குடும்பத்துல நான் கொஞ்சம் தலையிட வேண்டியது இருக்கு. அந்த குடும்பம் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துக்கு அவங்க இங்க வந்திருப்பாங்க. நீ போய் அவங்களை இங்க அழைச்சிட்டு வா. மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல தான் சிறந்த ஆட்களையுமே உருவாக்கி இருக்காங்கன்னு. இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு கண்டிப்பா. சரி நம்ம உள்ளே போய் என்னன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க மாஸ்டர், இந்த மாதிரி என்னோட ஒரு நண்பனுக்காக நினைவு பலகை நான் வைக்கிறதுக்காக தான் வந்தேன். அதை பத்தி நான் யாருக்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இங்க பாரு தம்பி, இந்த கோயிலை இடிக்க போறாங்க. இந்த கோயில் வந்து இப்போதைக்கு நியூ ஸ்டாருக்கு போக போகுது. நீ சொல்றது எல்லாமே மொத்தமா மாற போகுதுடா. நீ வேணா இந்த இடத்த தாராளமா போய் வேணா சுத்தி பாத்துட்டு வா. குடும்பம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற மொத்த இடமும் தான் குடும்பத்துக்கு சொந்தமாயிட்ட. இங்க பாருங்க உங்களோட மனசு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நான் குடும்பத்துக்காக தான் இந்த இடத்த ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருந்தேன். உண்மையால இதுல உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ண முடியாது. உங்களோட குடும்பம் இந்த இடத்த பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மாஸ்டர் நீங்க எதை நினைச்சும் முதல்ல கவலைப்படாதீங்க. நானுமே முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்திட்ட நானும் பேசி பாக்குறேன். அந்த மர்மமான ஒளி வேற வேகமா அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அங்க ஹீரோக்கு வேற ஒரு சவுண்ட் வேற கேக்குது. பாக்குறதுக்குமே அது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாராச்சும் ஒரு பெரிய நாணி தியானம் பண்ண இடமா தான் அது கண்டிப்பா இருக்கும். அதுல உள்ள மிச்சம் மாதிரி தான் தெரியுது. இது எல்லாமே கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹீரோமே அங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்கு வேற என்னென்னமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு வேற.
இங்க பாரு, நான் அந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு இருக்கேன். நீ என்ன பண்றேன்னா போய் வேலையை பத்தி பேசிட்டு ஹீரோ பத்திக்கு ஒரு மாயக்குள்ளதான் மாட்டிக்கிட்டான். ஏதோ ஒன்று வேற மர்மமா போற மாதிரியே தெரியுது. எனக்காக தான் வந்திருக்கா. இந்த பொண்ணு வேற ஹீரோக்கு பக்கத்துலதான் இருக்கு. அது ஏன் இன்னும் வெளில வராம அப்படியே இருக்கு? மேடம், நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த வாங் சுவான் மாதிரி அவன் பாக்குறதுக்கு இருக்கான். அவகிட்ட வேற ஹீரோமே அங்க வசமா மாட்டிக்கிட்டான். நான் வேற இவனை எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருந்தான். கடைசி என்கிட்டயும் அவன் வசமா மாட்டிக்கிட்டான். எவ்வளவுக்காக நானே இவனை பாத்துக்கிறேன். எல்லாருமே அவனை பிடிங்கடா. வந்தவனும் 2 பேருக்கு நச்சுன்னு ஒரு அடி விழுந்துட்டு, நீங்களா எங்க தர வந்தீங்க? முதல்ல ஹீரோ வரத பார்த்தோன்னா அந்த பொண்ணு வேற தண்ணியில விழுந்துட்டு, இதுக்கு மேல இருந்தா சரிப்படாத ஹீரோமே விட்டா ஓடிட்டான். அங்க இருந்து வந்ததுக்கு அடுத்து ஹீரோ அந்த கல்லுல கை வச்சோன்னு திருப்பியுமே அந்த மாயக்குள்ள ஹீரோ மாட்டிக்கிட்டான். இது பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஹீரோக்கு முன்னாடி வேற அங்க ஒரு விளையாட்டுமே இருக்கு. ஏதோ ஒரு சதி வேற அந்த போர்டையே 2 ஆக்கிட்டு அந்த இடத்துல வேற எவனே ஒருத்தனை கட்டி வேற வச்சிருக்கானோ. என் உடம்புக்குள்ள அந்த மர்மமான அம்சத்தை நான் எடுத்துக்கிட்டு ஆகணும். அந்த காலத்துல உள்ளவங்களோட அப்பதான் நல்லா தொடர்பு கொள்ள முடியும். அதை போய் வேற பட்டுன்னு ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சிட்டான். நிலவில ஹீரோவுமே அதுல இருந்து தப்பிச்சுட்டான். சீனியர், நீங்க எதுக்காக அந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த போய் பட்டுன்னு வந்து ஹீரோக்கு ஒரு அடியை கொடுத்துட்டான். அவனை தாக்குறதுக்கு நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமா? சீனியர், உங்களோட நோக்கத்தை நீங்க என்கிட்ட சொல்லலனா நான் ஏதாச்சும் தப்பா பண்றேன்னா நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. அப்புறமா அந்த நெருப்பு சுடர்ல இருந்து ஹீரோக்கு ஒரு தடி வேற கிடைக்குது. அதை வச்சு அவனோட அட்டாக் ஹீரோ சட்டை தடுத்துட்டான். இந்த ஆன்மீக சுடர்னால உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் இது. இந்த ஆன்ம உடல எடுத்து சண்டை போறதுக்கு இது ஒரு சரியான ஆயுதம் தான். சரியான நேரத்துக்கு தான் அந்த ஆயுதமும் வந்திருக்கு. இங்க பாரு சீனியர், எங்க பதுங்கி இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த, என்னால அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஹீரோ அவனோட கண்ணை வச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடத்த பார்த்து ஹீரோ நச்சுன்னு அவனுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டான். இந்த ஆன்மீக சுடர்னால எல்லாத்தையும் தடுக்க முடியுன்றது எனக்கு இப்பதான் நல்லாவே தெரியுது. உங்களோட நோக்கத்தை என்கிட்ட பேச்சுன்னு சொல்லலாம? உங்களோட நடிப்பை இங்க நிப்பாட்டிருங்க. எதுக்காக இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவருக்கு ஏதாச்சும் என்கிட்ட தேவைப்படுதா என்ன? அங்க இருக்கிறது எல்லாமே மறைஞ்சு போய் வானத்தை நோக்கி போகுது. இப்படி நடக்கிறதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? சொல்லப்போனா இவரால பேச முடியாதா? என்கிட்ட இருந்து நீங்க ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்களான்னு அவனுமே அதை ஹீரோ நோக்கி வேற அனுப்புறான். அவரோட கலைகள் எல்லாம் வந்து ஹீரோக்கு அவர் சொல்லித்தர மாதிரிதான் தெரியுது. அது மொத்தத்தையுமே ஒரு ஹீரோ உடம்புக்குள்ள அனுப்பிட்டாரு. சீனியர், இந்த நுட்பத்தை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட ஆசையை நான் கண்டிப்பா நான் புரிஞ்சுப்பேன். அந்த சீனியருமே அதுக்கடுத்து வந்து போயிட்டாரு. நீ சொன்ன மாதிரியே இது இடிக்கிற வேலையில நம்ம கொஞ்ச நாள் தள்ளியே போட்டுக்கலாம். அந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க இருந்து வேகமா ஓடி போயிருப்பான். இங்க பாருமா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு குழப்பத்துல வந்துட்டேன். அதெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. நான் வேற என்னோட ட்ரெஸ்ஸை மாத்த வேண்டியது இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நான் அதை போய் முதல்ல நான் பாக்குறேன். நம்ம அப்புறமா பாக்கலாம். மாஸ்டர் போறதையுமே ஹீரோ பாத்துட்டான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க நியூ ஸ்டாருக்கு போயிட்டீங்கன்னு தானே நான் நினைச்சேன். மாஸ்டருமே அங்க நிக்கிற ஹீரோ வேற பாத்துட்டாரு. விட்டா போதுன்னா அவர் இங்க ஓட பாக்குறாரு. ஹீரோ வேற பின்னாடி வரத பார்த்தோன்னா அவரும் வேற வழி இல்லாம நின்னுட்டாரு. மாஸ்டர், நம்ம தான் வாழ்க்கையில எப்பயுமே சந்திக்க தான் போறோம். என்ன பார்த்துட்டு எதுக்காக எப்படி போறீங்க? அங்க இருந்து எப்ப வந்தீங்கன்னு ஹீரோமே கேக்குறான். நான் ஒரு ஆழமான விண்வெளி பயணத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். நீ என்கிட்ட கொஞ்சம் நேர்மையா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை வேற கேட்ட மாதிரியே இருக்கு. இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உனக்கு இன்னும் முழுசா எதுவும் தெரியாம இருக்கு. இந்த வாட்டி நானுமே அதுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்கேன் தெரியுமா? மாஸ்டருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா?